இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. யாரு? வருங்கால எம்எல்ஏவும் சங்கரியின் புருஷனுமான திரு உதய பெருமாள் தானே? லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ. லைன்ல தான் இருக்கீங்க போல் இருக்கு. ஏதாவது பேசுங்க. ஏய், யார் நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னே தெரியாது, ஆனா நான் உளறேன்னு மட்டும் தெரியுதா? என்ன சார், உண்மையை சொன்ன உடனே பதறுதா? வருங்கால எம்எல்ஏ, மக்கள் பிரச்சனை தீர்க்க போற நீங்களே இப்படி பயப்படலாமா? உங்களை நம்பி ஜனங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ஹஸ்பண்ட் ஆஃப் சங்கரி, ஏதாவது பேசுங்க. பாரு, மரியாதையா நீ யாருன்னு சொல்லு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீங்களும் உங்க குடும்பமும் எனக்கு எதிரின்னு ஆயிடுச்சு. அப்போ எதிரியுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. இன்னும் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம முழிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நானே சொல்லுறேன். நீங்க இப்ப எலெக்ஷன்ல நிக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். நான் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். சொல்ல போனா இந்த கவர்மெண்டே என் கூட பின்னி பிணைஞ்சு இருக்கு. வர்மா? யா எஸ், பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிங்களே. வர்மா, டேய், உனக்கு எப்படிடா இந்த விஷயம்லாம் தெரியும்? உங்க கேள்வியிலேயே அந்த ஆன்சர் இருக்கு. நான் வர்மா. நான் நினைச்சா தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்ல. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு உங்களால நிறைய பிரச்சனை, அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஆனா இப்போ கரண்ட்ல இருக்கிற பிரச்சனை நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதா எடுத்திருக்கிற முடிவு தான். அதனால எனக்கு நிறைய பிரச்சனை வரும். சோ நீங்க என்ன பண்றீங்க? எலெக்ஷன்ல நிக்கிறதா எடுத்த முடிவை மறந்துருங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாது. என்னடா மிரட்டி பாக்குறியா? அப்படிதான் வச்சுங்களே, அப்படிதான் வச்சுங்க. நான் சொன்னதை நீங்க செஞ்சுதான் சார் ஆகணும். இல்லைன்னா நான் பெருசா எதுவும் செய்ய மாட்டேன். இப்ப என் வாயால சங்கரி புருஷன் உதய பெருமாள்னு சொன்னதை ஊர் ஃபுல்லா போஸ்டரா அடிச்சு ஒட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது தானா நடக்கும். மிஸ்டர் உதய பெருமாள், பார்த்து பண்ணுங்க. நான் வச்சுட்டுமா? ரைட். ஏய்,